ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/07/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலகிராம் குரூப் சில பேருக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ கீழே என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டெலகிராமில் மெசேஜ் அனுப்புவோம், உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எக்கனாமியில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ முந்தானத்தை கமெண்ட் பண்ணதில் 2 இதை எடுக்க முடியல. அது என்னென்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அண்ட் பேட்டன் ரைட்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நேற்று வீடியோவில் அதை எடுக்கலை, அதை இன்னைக்கு வீடியோவில் எடுக்கிறோம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு எக்கனாமிக் ரிலேட்டட் கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து உங்களுக்கு டெய்லி கிளாஸில் எடுப்போம். சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நியூஸ் பேப்பர் மட்டும்தான் வேணும், இந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்னா என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்றது 2016 கொண்டு வந்த ஒரு ஆக்ட், ஓகேவா? இப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ ஒரு பேங்க் இருக்குது, ஓகேங்களா? அந்த பேங்க்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி கடன் வாங்குறாங்க, ஓகேங்களா? ஒரு கம்பெனி கடன் வாங்குறாங்க. இந்த கடன் வாங்கின கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கம்பெனியால் பணத்தை திருப்பி செலுத்த முடியலை அப்படின்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த கம்பெனியை வந்து விற்கணும். கம்பெனியை விற்று அதோட அசட்டை விற்று என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காசை வந்து பேங்க்குக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் யார் வந்து இப்போ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி யார் ஆயிருக்காங்க, திவால் யார் ஆயிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து திவால் ஆயிருக்கு. இந்த கம்பெனி திவால் ஆயிருக்கிறதுனால இந்த கம்பெனியில் இருந்து பேங்க்குக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை வசூல் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இது நல்லா பார்த்துக்கோங்க. this was enacted for reorganization of and insolvency resolution of corporate persons. இன்சால்வன்சி ரெசல்யூஷன்னா அதாங்க, நீங்கள் வந்து என்னென்னா பர்டிகுலர் திவால் ஆகிறீங்க. ஸோ திவால் ஆகிறதுலேருந்து தேவையான அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறது, ஓகேங்களா? யார் பேங்காக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் கம்பெனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக நம்ம கண்ட்ரிக்குள்ளே என்ட்ராக முடியும். பட் நம்ம கண்ட்ரியை விட்டு ஒரு கம்பெனி ஈஸியாக வந்து எக்ஸிட் ஆக முடியுமா அப்படின்னா முடியாது. அதில் நிறையா வந்து ப்ரொசீஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற யூனியன் பிரச்சனை இருக்குது, இங்கே இருக்கிற லேண்ட் இஷ்யூ இருக்குது, இந்த சொத்துக்களை விற்க முடியாது, அண்ட் கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனியை ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த எக்ஸிட் ஆப்ஷன் அப்படின்றதும் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனிக்காரன் உள்ளே வந்தானா தான் வந்து ஈஸியாக வெளியில் போக முடியும் அப்படின்னு நினச்சா தான் நம்ம கண்ட்ரிக்குள்ளே வருவான். ஸோ அந்த எக்ஸிட் ஆப்ஷனை ஈஸியாக கொடுக்குறது அப்படின்றது இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு ஒரு முக்கியமான விஷயம். இதனால தான் நம்மளுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து என்னென்னா வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணுற ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் நம்ம வந்து என்னென்னா முன்னாடி போயிருப்போம், ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு காரணம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே அந்த பர்டிகுலர் அசட்டை விற்கும் போது மட்டும்தான் அந்த கம்பெனிக்காரன் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறான்னா அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அந்த அசட்டை விற்கும் போது தான் அந்த அசட்டுக்கு மதிப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் டிலே ஆக அந்த அசட்டுக்கு மதிப்பு வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அசட்டுக்கு மதிப்பு கம்மியாகிறதுக்குள்ள பேங்க்கோ அல்லது அந்த கடன்பட்ட அந்த பர்டிகுலர் ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, இவங்க 2 பேர்த்துல யாராவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி இதை வந்து என்ன அப்ரோச் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ப்ரொவிஷன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபியாசி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். அதுக்கடுத்து RDDBFI ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஆக்ட் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இதில் ப்ரொசீஜரல் டிலே அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஒரு கம்பெனியை வந்து ஈஸியாக லிக்விடேஷன் பண்ண முடியலை. லிக்விடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அசட்டு, அந்த அசட்டை உங்களால் ஈஸியாக விற்க முடியாமல் அது வந்து என்னென்னா லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்லலாம். லிக்விடேஷன் அப்படின்னா உங்கள் கையில் இருக்க மணி, அந்த மணியை வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் அசட்டை லிக்விடேஷன் பண்ணுறது அப்படின்னா அந்த கேபிட்டல் அசட்டை விற்று கையில் மணியாக எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு வர்றதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? ஸோ இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 2 பேருக்கும், அதாவது யார் அப்படின்னா பேங்க் அல்லது
அல்லது அந்த பர்டிகுலர் கம்பெனிக்காரன் கடனை திருப்பி செலுத்தலைன்னா பேங்க் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்சால்வன்சி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஸ் பர் ஆக்ட். அல்லது இந்த கடன் வாங்கினவன் வந்து என்னன்னா என்னால் கட்ட முடியலை, அதனால இந்த இன்சால்வன்சி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் வந்து வரிசையாக மெத்தட் இருக்குது அப்படின்னா இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அசட்டை விற்கணும் பார்த்தீங்களா, அந்த விற்கிறதுக்கான அந்த நாலேஜபிள் பர்சன்ஸ், ஓகேங்களா, அந்த புரோக்கர் மாதிரி, ஓகேங்களா, அந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து என்னன்னா இதில் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசொல்யூஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது, மேனேஜ் த அசட்டை வந்து மேனேஜ் பண்ணி அந்த டெப்டாரோட அசட்டை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை கிரெடிட்டாருக்கு கொடுக்கறது, அதில் சில டிசிஷன் மேக்கிங்கில் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து எப்படி நாலேஜ் இருக்குது, இவங்களை வந்து என்னதை ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன் இருக்கா அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குது. அது என்னென்னா இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு இருக்குது. அதில் யாரெல்லாம் வந்து நாங்கள் வந்து இன்சால்வன்சி கம்பெனி, நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனி கடன் வாங்கின கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி அவனோட அசட்டெல்லாம் விற்று நாங்கள் இந்த மாதிரி கடன் செலுத்துறது, கடனை திருப்பி கட்டுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஏஜென்சியில் போயிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, சரி. இதில் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக கடன் வாங்கியிருக்கா, யார் கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் பார்த்தீங்களா. அப்படி இருந்தால் தான் என்ன ஆக முடியும் அப்படின்னா இந்த கடன் கொடுத்தவனும் கடன் வாங்கினவனும் ஈஸியாக வந்து தன்னை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு அமைப்பும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டியில் நீங்கள் வாங்கின டெப்ட்டு, நீங்கள் திருப்பி கொடுத்த அமௌண்ட்டு, இது எல்லாமே அங்கே வந்து என்னென்னா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, சரி. இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அசட்டை விற்கிறாங்கல்ல, அந்த அசட்டை விற்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிஸ்ன்னு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக வந்து இப்போ பேங்க்கோ அல்லது கம்பெனியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி தான் போவாங்க. ஓகேங்களா, இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல், நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து கம்பெனிஸ் வந்து கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியலாட்டி கம்பெனிக்காரன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இது கம்பெனிக்காரனோ பேங்க்காரனோ இந்த பர்டிகுலர் அமைப்பை போயிட்டு நாடலாம். ஓகேங்களா, இதே இது ஒரு இண்டிவிஜுவல் கடனை திருப்பி செலுத்தலை அப்படின்னா பேங்க்கோ அல்லது அந்த இண்டிவிஜுவலோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை போய் நாடுவாங்க. ஸோ இதை போய் நாடின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலை அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் இதை வந்து ஆராய்ஞ்சு ஸோ அதை விற்று கொடுக்குறது இதெல்லாம் வந்துன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி தீர்ப்புகளை கொடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ஓவராலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரியில் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதில் வாட் இஸ் த ப்ரொசீஜர். ஓகே, ஒரு இன்சால்வன்சி ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர், இனிஷியேட் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று வந்து அந்த கடனை கொடுத்தவங்க அல்லது கடனை வாங்கினவங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை இது பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து இன்சால்வன்சி இதை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணுறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேங்க்காரன் சேர்ந்து என்ன பண்ணுவான், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவான். கமிட்டி ஏன்னா ஒரு கடன்காரன் ஒரு பேங்க்கில் மட்டும் கடன் வாங்க மாட்டான், நிறைய பேங்க்கில் கடன் வாங்கியிருப்பான். ஸோ அவன்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒன்று வந்து நீ வந்து இந்த பிஸ்னஸை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கடன் வேணும்னா கேளு, அதை கொடுக்க தயாராக இருக்கும். பட் அதுக்கான ரிவைவிங் பிளான் கொடுக்கணும். அப்படி இல்லை எனக்கு இந்த கம்பெனியை நடத்தவே முடியாது அப்படின்னா அந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 180 டேஸ் வந்து என்ன டைம் கொடுப்பாங்க. அந்த 180 டேஸில் வந்து எந்த விதமான இதுவும் எடுக்கலாட்டி அந்த அசட்டை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, பேங்க்காரங்க. இதுக்கடுத்து என்ன லிக்விடேஷன் யார் மூலமாக பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் மூலமாக அந்த லிக்விடேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதோட கீ ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டாருக்கும் கிரெடிட்டாருக்கும் இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இது சேஞ்ச் பண்ணியிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பான். பட் இப்போ அப்படி கிடையாது. கடன் கொடுத்தவனும் கடன் வாங்கணும், கடன் செலுத்த முடியலாட்டி நீங்கள் என்னோட அசட்டை விற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதை தவிர மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பவுண்ட் மேனரில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டால்மெண்ட்ஸே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 180 டேஸ் எக்ஸ்டெண்டபிள் அப் டு 270 டேஸில் வந்து என்னென்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து இருக்குது. இதே இது ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்ததுன்னா 90 டேஸ் எக்ஸ்டெண்டட் டு 45 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலில் இருக்க ஒரு கீ ஆஸ்பெக்ட். சரி, இந்த
பர்டிகுலர் 2016 வந்ததை அப்படியே விட்டுட்டாங்களான்னா இல்லை, 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, 2020 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 2020 இஸ் பேஸ்ட் ஆன் COVID-19 அமெண்ட்மெண்ட்டு, 2019 சில அமெண்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டோன்னா இது போய்கிட்டே இருக்கும். 2019 அண்ட் 2020 அமெண்ட்மெண்ட்டை படிங்க, புரியலாட்டி குரூப்பில் கேளுங்க, ஓகேங்களா? ஸோ 2018 அமெண்ட்மெண்ட்டில் ஒரு சில அமெண்ட்மெண்ட், முக்கியமான அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. ஒன்று வந்து என்னென்னா ரியல் எஸ்டேட் செக்டார், இன்னொன்று வந்து MSME, ஓகேங்களா? ரியல் எஸ்டேட் செக்டாரில் என்னங்க அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட் செக்டார்காரன் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டுறதுக்காண்டி முன்கூட்டியே என்ன பண்ணுவான் அப்படின்னா கடன் வாங்குவான். முன்கூட்டியே என்ன பண்ணுவான், அந்த வீடு வாங்குறவனுக்கிட்ட காசை வாங்கிடுவாங்க. அப்போ இப்போ காசை கொடுத்தவன் யார், வீடு கட்டுறவன், வீடை வேணும்னு சொல்கிறவங்க. காசை வாங்கினவன் யார் அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் ஓனர். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பேங்க்கு ஒரு கடன் வாங்கினவன் அப்படின்ற ஒரு மெத்தடில் செயல்பட்டு இவர் வந்து கரெக்டான டயத்துக்கு வீட்டை கட்டி கொடுக்கலாட்டி இவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வீட்டை கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்கல்ல, அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போக முடியும், அந்த இன்சால்வன்சி அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட போக முடியும். அதே மாதிரி MSMEக்கு சில ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து என்னென்னா வில்ஃபுல் டிஃபால்ட்டராக இல்லாமல், ஓகேங்களா? வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேணுக்குன்னே தான் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடிஞ்சும் திருப்பி செலுத்த கொடுக்காதவன் திருப்பி செலுத்தாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் பேர் வில்ஃபுல் டிஃபால்ட்டர். அப்படி எவனும் இல்லாமல், MSMEல அப்படி ஒருத்தன் இல்லாமல் நார்மலாக வந்து என்னென்னா அவங்களால முடியலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் MSMEக்கு. ஸோ இதுதான் 2018 வந்து அமெண்ட்மெண்ட். 2019 அண்ட் 20 நீங்கள் போய் படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன, பேட்டன்ட் ரைட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. பேட்டன்ட் ரைட்டுக்கு இன்னொன்று என்ன, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஏதோ ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஏதோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உங்களுடைய கம்பெனியோ, நீங்கள் வச்சிருக்கிற கம்பெனியோ, அல்லது நீங்கள் பண்ணுற வேலைகளோ. இப்போ இளையராஜா வந்து என்னென்னா, என்னுடைய இளையராஜா சார் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னுடைய மியூசிக்கு வந்து பேட்டன்ட் ரைட் இருக்குது அப்படின்னு சில பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு. ஸோ அப்போ அதே மாதிரி தான் உங்களுடைய இன்வென்ஷன், லிட்ரரி, ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு, சிம்பிள், நேம், அதுக்கடுத்து காமர்ஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு நீங்கள் வந்து என்னென்னா பேட்டன்ட் ரைட் வாங்கி வச்சுக்கலாம். வேர்ல்டு லெவலில் பேட்டன்ட் ரைட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் பேட்டன்ட் ரைட். ஸோ பேட்டன்ட் ரைட் வந்து எங்கே இருந்து நமக்கு முக்கியமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன்லேருந்து வருது. ஆர்டிகல் 27 என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஹியூமன் ரைட்ஸில் முக்கியமானது நீங்கள் கண்டுபிடிச்ச மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் அடங்கும் அப்படின்றது வரும். ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம். இதை தவிர ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா பாரிஸ் கன்வென்ஷன் ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி 1883 ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பர்னே கன்வென்ஷன் ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை தவிர WTO, ஓகேங்களா? WTOவில் ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இது தாங்க பேசிக்கான பேட்டன்ட்டை பற்றின விஷயம். ஸோ பேட்டன்ட்டை பற்றி இந்தியாவில் எப்படி இருக்குது, ஓகேங்களா? வேர்ல்டு லெவலில் இன்னும் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு படிங்க. ஓகே, இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி பார்க்குற அந்த ஸ்பீக்கருக்கும் அந்த பர்டிகுலர் 19 MLAஸ்க்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் இது பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கிற அந்த வாதத்தில் சில வாதத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் CJI, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்து வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு MLAவோ MPயோ வந்து செயல்படுறாரு அப்படின்னா அவரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீக்கர் மூலமாக என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணலாம். இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த பர்டிகுலர் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கிய டிசன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பாதிக்கப்படுது. டிசன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த கருத்தில் உங்களுக்கு வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கருத்தை எதிர்த்து நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க. ஸோ நீங்கள் எனக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசன்ட். அப்போ ஒரு பர்டிகுலர் பார்ட்டி ஏதோ ஒரு முடிவெடுக்கிறாங்க, அந்த பார்ட்டியில் இருக்கிற ஒரு MLA அவருக்கு வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அண்ட் டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் வாதம் பிரதிவாதம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசுறது, அவனுக்கு அகெயின்ஸ்டாக பேசுறது அப்படின்றது டெமோக்ரஸியில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல டெமோக்ரஸி எப்படி சர்வைவ் ஆகும் ஆன்டி டிஃபெக்ஷன் லால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம CJI வந்து கேட்டிருக்காரு. அப்போ இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா? தெர் இஸ் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அண்ட் டெமோக்ரஸி அப்படின்றதுக்கே உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லாட்டி இதை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வர்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர நம்ம ஒரு கேஸை பற்றி பேசியிருக்கோம், குஹோட்டா
கிஹோட்டன் கோலகன் கேஸை பற்றி பேசியிருக்கோம். அந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆஃப்டர் டேக்கிங் டிசிஷன் பை தி ஸ்பீக்கர், ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் ஆன்டி டிஃபெக்ஷனால ஸ்பீக்கர் டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கோர்ட் தலையிட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்றதால நம்ம முன்னாடியே பார்த்தோம், நேற்று நியூஸில் வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். நீங்கள் வேணும்னா அந்த நேற்று நியூஸை பற்றி செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதுதான் மெயின்ஸில் உங்களுக்கு கேட்கக்கூடியது. ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உமன் ஆஃபீஸர்ஸ் கேன் நவ் கெட் பெர்மனன்ட் கமிஷன் இன் ஆர்மி. இப்போ ஆர்மியை பொறுத்த வரைக்கும் 2 வகையான கமிஷன் இருக்குங்க. ஒன்று ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பெர்மனன்ட் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது ஒருத்தர் 10 வருஷம் வேலை பார்க்கலாம், அண்ட் 10 வருஷத்துலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கலாம், ஓவராலாக 15 வருஷம் வேலை பார்க்கலாம். பெர்மனன்ட் கமிஷன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும், ரிட்டையர்மெண்ட்னா அந்த ஆர்மியில் என்ன ஏஜை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் இருக்கலாம். சரி, இது வந்து ஆண்களுக்கு நான் சொன்னேன். இப்போ இது உமனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமனுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி சர்வீஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது மிலிட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னா உமனோட ஸ்பெஷல் என்ட்ரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்கில் பண்ணி அவங்கள வேலைக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்றத கேன்சல் பண்ணிவிட்டு அவங்கள ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ இதே இது ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மிலிட்ரியில் போய் சேர்றாரு அப்படின்னா அவரை ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் வேலைக்கு எடுப்பாங்க 10 வருஷம். இதுக்கடுத்து அவர் ஆசைப்பட்ட அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்மனன்ட் கமிஷனுக்கு போகலாம். இந்த பெர்மனன்ட் கமிஷனுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த பென்ஷன் அமௌண்ட்டு இதெல்லாமே இருக்குது. ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் இந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பெர்மனன்ட் கமிஷனுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஆண்கள் வந்து மூவ் ஆகி போயிடுவாங்க. பட் பெண்களுக்கு அந்த அதிகாரம் இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் வரைக்கும் தான் போக முடியும், பெர்மனன்ட் கமிஷனுக்கு போக முடியாது. இதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் சொன்ன ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த கர்ப்ப காலத்தில், ஓகேங்களா, பெண்களுடைய கர்ப்ப காலத்தில் வந்து என்னென்னா அவங்களால வந்து எஃபெக்டிவாக வந்து இந்த மாதிரியான ஃபோர்ஸுக்குள்ளே வர முடியாதுன்னு சொன்னாங்க. செகண்ட் என்னென்னா அவங்களுடைய பயாலஜிக்கல் ப்ராப்ளம், அந்த 3-4 ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயாலஜிக்கல் ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்மியில் நம்ம சண்டை போடுற பிளேசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்மியில் நம்ம ஃபைட் பண்ணுற இடம்லாம், இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ரிலேட்டடாக தான் இருக்கும். எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா மேல் ரிலேட்டட் ஏரியா தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பெண்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ பெண்களுக்கு இப்போ ஒரு டென்ட் போடுறாங்க அப்படின்னா, பெண்களுக்குன்னு டென்ட் போடும்போது அதில் சில ப்ரொவிஷன்ஸ் வச்சு தான் ஆகணும், ஓகேங்களா. ஆனால் வந்து நார்மலாக வந்து இந்த கம்பார்ட் பொசிஷனில் வந்து ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டென்ட்டோ இல்லாட்டி அவங்கள பராமரிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, லைக் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு லாஸ்ட் இயர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அது என்ன தீர்ப்புனா, பெண்களுக்கு இந்த மாதிரியான பயாலஜிக்கல் இஷ்யூவை சொல்லி இந்த மாதிரியான அவங்களுக்கான அந்த ரைட் டு ப்ரொஃபஷனை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு ஆர்மியில் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா பெண்களுக்கு பெர்மனன்ட் கமிஷன் கொடுக்கணும். எக்ஸப்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கம்பார்ட், ஓகேங்களா. கம்பார்ட் அப்படின்றது என்னன்னா போய் அந்த யுத்த காலத்தில் போய் போராடுறது, ஓகேங்களா. அதை தவிர மற்ற எல்லாத்துலேயும் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 10 ஸ்ட்ரீம்ஸ், ஓகேங்களா, 10 ஏரியாவில் வந்து என்னென்னா அவங்களுக்கான பெர்மனன்ட் கமிஷன் பொசிஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இதை வந்து ஆர்மி வந்து இப்போ ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஆர்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தெளிவாக படிக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள். சரி, இதை எப்படி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கேட்பானா, மெயின்ஸை பொறுத்த ப்ரிலிம்ஸை கேட்கறதுக்கு கொஞ்சம் கம்மி தான். பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உமன் எம்பவர்மெண்ட்டில் உங்களுக்கு கேட்குறான், எஸ்ஏ கேட்பான், உமன் எம்பவர்மெண்ட் எஸ்ஏ கேட்பான். இல்லாட்டி உங்களுக்கு பேப்பர் 1ல் சொசைட்டி இதில் உமன் எம்பவர்மெண்ட் கேட்கலாம், பேப்பர் 2ல் உமன் எம்பவர்மெண்ட் கேட்கலாம். இந்த ரெண்டுலேயுமே வந்து உமன் எம்பவர்மெண்ட் கேட்டாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ஓகேங்களா. இதுக்கடுத்து இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு அந்த போங்சோங் டிசோ லேக் இதிலலாம் பிரச்சனை வருது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க அகைன் அண்ட் அகைன், இந்த ஃபிங்கர்னா அதுக்கு ஏன் ஃபிங்கர்னு பேர் வச்சாங்க, ஏன் ஃபிங்கர்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இந்த பர்டிகுலர் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஏன் அதுக்கு ஃபிங்கர்னு பேர் வச்சாங்கன்னு தெரியும். இது ஒரு பாம் மாதிரி இருக்குது, ஒரு கை மாதிரி, கையோட உள்ளங்கை மாதிரி இருக்கா, அந்த உள்ளங்கையிலேருந்து உங்களுக்கு விரல் மாதிரி இதெல்லாம் போகுது பாருங்கள். ஸோ இதுக்குனால தான் இதுக்கு வந்து ஃபிங்கர்னு பேர் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போங்கோங் டிசோ லேக்கில் போயிட்டு முடியும், அதனால தான் அதுக்கு ஃபிங்கர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. இதில் நமக்கு வந்து என்னென்னா இது வரைக்கும் நம்மளுடைய எல்லை இந்த கைஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய கிளாஷ் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கிளாஷ் எல்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இது. சரி, இனிமேல் இதை பற்றி உங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இனிமேல் இதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து தமிழ்நாடு நியூஸில் வந்தது, இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான் கேட்பாங்க, யூபிஎஸ்சி கேட்க போகிறதில்ல. அமித்ஷா இனாகிரேட்ஸ் விருக்ஷரூபன்
அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதை இனாகிரேட் பண்ணுறாரு. இந்த விருக்ஷ ரூபான் அபியான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மூலமாக 1,15,000 மரங்களை நட்டுறது தான் வந்து என்னன்னா இந்த ப்ராஜெக்டோட ஏரியா, இது ப்ராஜெக்டோட இது. ஓகேங்களா, அந்த விருக்ஷ ரூபான் அபியான் அவ்வளோதான், இதை எழுதி வச்சுக்கோங்க, மற்றபடி எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி இன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் ரிலேட்டட் விஷயம் பேசியிருக்காங்க. அந்த ஹாங்காங் ரிலேட்டட் விஷயம் நமக்கு தேவையில்லைங்க. ஏன்னா ஹாங்காங்கில் புது செக்யூரிட்டி லாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த செக்யூரிட்டி லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கும் ஹாங்காங்குக்குமான தொடர்பை இன்னும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி சைனாவோட கண்காணிப்பு ரிலேட்டட் டு ஹாங்காங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தியரி இருக்குது. அது என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் கண்ட்ரி, ஓகேங்களா, அவங்கள்ட்ட இருக்கிறது ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம். உங்களுக்கு மெயின் சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அங்கே மிகப்பெரிய ஆளுங்க. ஸோ அங்கே இருக்கிற எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். இதே இது ஹாங்காங் ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹாங்காங் ரீஜியனில் உங்களுக்கு இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெசிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஹாங்காங் அப்படின்றது ஃபுல்லி ஓப்பன்டு கேபிட்டல் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் அப்படின்றது அங்கே இது வரைக்கும் ரன்னிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போவும் அதுதான் ரன்னிங்கில் இருக்குது. அந்த ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் அப்படின்றது இன்னும் ரன் ஆகத்தான் செய்யும் அப்படின்றத என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட அம்பாசிடர் இந்தியாவில் இருக்கிறவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் லா வந்து நல்ல லா அப்படின்னு தான் இவர் பேசியிருக்காரு. ஓகேங்களா, அது நமக்கு தேவையில்லை. பட் இது வந்து இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதான் தேவை. பட் இந்த ஆர்டிக்கலில் அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைனே பண்ணலை. இதில் வந்து பேசியிருப்பாரே தவிர, இந்தியா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரே தவிர அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் பெருசாக கொடுக்கல. வேணும்னா அந்த ஒரு பேராகிராஃபை படுத்து தெரிஞ்சுக்கோங்க, அதில் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் படித்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன், அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேலிப்ரேட்டட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. நான் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு முந்தானத்து உங்களுக்கு நியூஸ் அனாலிசிஸில் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிற ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், லிங்க் கொடுத்துருப்பேன், அதை போய் படிங்க. இதை தவிர நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோல்டு வாருக்கு அப்புறமா, கோல்டு வார்னா எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1980s கிட்ட கோல்டு வார் நடந்திருக்கும். இந்த கோல்டு வாரில் நமக்கு என்ன இருக்குன்னா, ரஷ்யா ஒரு ஏரியாவிலையும் நமக்கு யூஎஸ்ஏ வந்து ஒரு பிளேஸில் இருந்து ரெண்டு பேர் போராடிக்கிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரெண்டு கண்ட்ரி கூடயும் சேராமல் இருக்கிறது அப்படின்றது தான் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டோடைய முக்கியமான இது. நாங்கள் யாரு கூடயும் ஜாயின் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து நியூட்ரல் அப்படின்ற மாதிரி இருப்போம். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த கோல்டு வார் ஏரால எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த யூஎஸும் சைனாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த பீரியட்லேயும் நம்ம நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலையன்ஸ் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அலையன்ஸ் ஜாயின் பண்ணுறதுலேயும் நம்மளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். இப்போ சைனா கூட சண்டை போடுறோம் அப்படின்றதுக்காண்டி யூஎஸ் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டில் சொல்கிற விஷயங்கள் அதர்வைஸ் நம்மளுடைய சாவர்னிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு தான் இந்த கேலிப்ரேட்டட் பேலன்ஸ் அப்படின்ற அந்த இதை வந்து யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கலேட்டிங் டென்ஷன். இந்த எஸ்கலேட்டிங் டென்ஷன் அகைன் மேலே சொன்ன அதே ஆர்டிக்கலில் சொன்ன சில பாயிண்ட்ஸ் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சைனாவோட தூதரகம், ஓகேங்களா, சைனாவோட தூதரகம் யூஎஸில் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தூதரகத்தை க்ளோஸ் பண்ண சொல்கிறது அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் வார் இருக்கிற ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில தான் இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா, இப்போ இவங்களுக்கு வார் வந்து டைரெக்டாக இல்லை, ட்ரேட் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நமக்கு பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. என்னென்னா ட்ரேட் லெவலில் பிரச்சனை அண்ட் டிப்ளமேட்டிக் லெவலில் பிரச்சனை இருந்துச்சு. பட் இப்போ அந்த பிரச்சனை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வார் ரிலேட்டடாக போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்க போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவலில் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா டென்ஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் நமக்கு இந்த ரெண்டு கண்ட்ரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ரிலேட்டடாகவும் இருக்கட்டும், டிப்ளமேட்டிக் ரிலேஷனாக இருக்கட்டும், மற்ற கண்ட்ரி கூட ரொம்ப அதிகமாக வந்து இது பண்ணுறவங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து ஆல்ரெடி வந்து எல்லா கண்ட்ரியோட ஹெட் அப்படின்ற மாதிரி வந்து அவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். சைனா இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு பெரிய லெவலில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இன்டர்னல் ஏஷியன் அஃபேர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வேர்ல்டு அஃபேராக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இப்போ அவங்களுடைய டிப்ளமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நிறைய காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் ட்ராப் இருக்குது. ஓகேங்களா, சைக்ளிக்கல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராப்புக்குள்ளே போயிட்டு மற்ற கண்ட்ரிஸ் வந்து மாற்றிக்க கூடாது. அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிற விஷயம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப்பனிங் இந்தியா அண்ட் சவுத் கொரியா ரிலேஷன்ஷிப்.
இந்தியா சவுத் கொரியா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சவுத் கொரியா நார்த் கொரியா உங்களுக்கு தெரியும், இந்த சைனாவுக்கு இந்த சைடு இருக்கிற கண்ட்ரிஸு. இதில் சவுத் கொரியா அப்படின்றது ரிலேட்டட் டு ஓப்பன் கண்ட்ரினே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, வளர்ச்சி அடைந்த கண்ட்ரினே சொல்லலாம். நமக்கும் அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னா கிட்டத்தட்ட 22 பில்லியன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட வர்த்தக தொடர்பு வச்சுருக்கோம். இதில் முக்கியமான என்ன தொடர்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கல்ச்சுரல் தொடர்பை பற்றி பேசுகிறாங்க. இந்த கல்ச்சுரல் தொடர்பில் நம்ம பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்தியன் பீப்புள், நம்ம இந்த சைனா அண்ட் ஜப்பான் பீப்புளை பார்க்குற அந்த கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சவுத் கொரியன் பீப்புளை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். சவுத் கொரியன் பீப்புளை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்நியராக தான் இன்ன வரைக்கும் கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் கல்ச்சுரல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சவுத் கொரியாவில் ஒரு சென்டரை ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். இந்த சென்டர் வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் நமக்கு இன்ன வரைக்கும் பாசிட்டிவாக வந்து கை கொடுக்கல. ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் ஹெரிட்டேஜஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹெரிட்டேஜ் கல்ச்சர்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சவுத் கொரியாவில் வந்து பரப்பணும். லைக் பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி இதெல்லாம் வந்து அந்த பீப்புளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது, அண்ட் நம்ம கல்ச்சுரல்ஸ் வேல்யூஸை வந்து என்னென்னா அவங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்ச்சுரல் டைஸை வந்து அவங்க கூட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளும் சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா, அவங்க ரொம்ப பெருசாக பேசியிருக்கிறது, அவங்க இதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க, வேறு எதுவும் வந்து அவங்க சொல்லலை. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் பேப்பர் 2ல் வந்து என்னென்னா கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பிட்டர்ஸ் ஃப்ரம் நேஷன் ஷேரிங் லேண்ட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்டு, இன்னொன்று கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்டு. அதாவது இது வரைக்கும் நம்மக்கிட்ட அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சில ஏரியாஸை வந்து ஆட்டோமேட்டிக், சில கம்பெனிஸ் சில பர்டிகுலர் செக்டாரில் வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்டை அலோவ் பண்ணியிருப்போம். சில பர்டிகுலர் செக்டார் லைக் அட்டாமிக் எனர்ஜி இந்த மாதிரி செக்டார்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா கவர்மெண்ட் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம், கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் அந்த பர்டிகுலர் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டை சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே இந்தியாவில் பண்ணிவிட்டு ஆர்பிஐட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் ரூட்டில் சில செக்டார்ஸை வந்து சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செக்டார்ஸ் இந்த COVID-19 பீரியடில் என்ன இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் லோ ப்ராஃபிட் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கிறாங்க. சில கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க திவால் ஆகிற நிலைமைக்கே இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா சைனாவில் இருக்கிற நிறைய பெரிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் இருக்க கம்பெனிஸை வாங்குறதுக்கு நிறைய வந்து போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சாவர்னிட்டி அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்க முக்கிய மேக்ஸிமம் கம்பெனிஸை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனா அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் ஒரு எக்கனாமிக் பாலிசி நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எஃபெக்டிவாக ஃப்ரீயாக எடுக்க முடியாது. நம்ம சைனாவை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கிறதுக்கு நிலைமையில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ், ஓகேங்களா, பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ் இனிமேல் நம்ம கண்ட்ரியில் என்ன விதமான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது கவர்மெண்ட் ரூட்டில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெகுலேஷன்ஸ் விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ரெகுலேஷன் விட்டுருக்காங்க. இந்த ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் கம்பெனிஸு, கவர்மெண்ட் PSUs, பேங்க் இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஏதோ ஒன்று ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு ப்ராடக்டை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை ப்ரொக்யூர் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சேல் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த டெண்டரை கொடுப்பாங்க. அப்படி டெண்டரை கொடுக்கறது இனிமேலும் வந்தோம்னா மற்றவங்க, அதாவது நம்ம கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணுறவங்களை தவிர மற்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க டைரெக்டாக கொடுக்கலாம் டெண்டர். பட் என்னன்னா நம்ம கண்ட்ரியோட யாரெல்லாம் பார்டர் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க இனிமேல் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைரெக்டாக நமக்கு டெண்டர் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்ட பர்மிஷன் வாங்கணும். அந்த கவர்மெண்ட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருவாங்க அப்படின்னா DPIIT அப்படின்ற டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கீழே இருக்குது, அதில் வருவாங்க. ஓகேங்களா, இதை தவிர என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பர்மிஷன் வாங்கணும், பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி பர்மிஷன். ஓகேங்களா, யார்கிட்ட இருந்து வாங்கணும்னா ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இன்னும் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் ரெகுலேஷனை யாரெல்லாம் நம்ம கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ் பாடிஸ், சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்,
பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற கம்பெனிஸ், அதேமாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த டெண்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஃபாரினில், அதுவும் நம்மளுடைய லேண்ட், அதாவது நம்மளுடைய பார்டர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து டெண்டர் வாங்கும்போது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாதான் அந்த டெண்டரை வாங்கிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எதுக்காண்டி அப்படின்னா நம்மளுடைய செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் எல்லாமே நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். சரி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி இருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே இனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டியை நீங்கள் பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு அப்புறம் தான் அந்த பர்டிகுலர் டெண்டரை நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இதில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இந்த COVID-19 ரிலேட்டடாக ஏதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து நம்ம பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா December 31 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு விலக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கடன் கொடுத்துருப்போம். சில கண்ட்ரிக்கெல்லாம் கடன் கொடுத்துருப்போம். அந்த கடன் கொடுத்துருக்க கண்ட்ரிலாம் நம்ம அதாவது லைன் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவோம். அந்த கடன் லைன் ஆஃப் கிரெடிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி அவங்க ப்ராப்ளத்தில் இருக்க டயத்தில் நம்ம இந்த லைன் ஆஃப் கிரெடிட்டை கொடுத்துருப்போம். ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வருது. ஏன்னா நம்மக்கிட்ட லைன் ஆஃப் கிரெடிட் வாங்குறான்னா என்ன அர்த்தம்? நம்மளோட அவன் ஏழை கண்ட்ரின்னு அர்த்தம். ஏழை கண்ட்ரியில் இருக்கிறவன் நம்ம கண்ட்ரியோட சாவர்னிட்டி செக்யூரிட்டிக்கு பிரச்சனை பண்ண மாட்டான். ஓகேங்களா? இதே சைனாலாம் நம்மக்கிட்ட லைன் ஆஃப் கிரெடிட் வாங்குறது இல்லை. ஓகேங்களா? ஏன்னா சைனா பெரிய கண்ட்ரி. அப்போ அந்த கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் டெண்டர் நம்மக்கிட்ட வாங்குறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய அந்த எக்கனாமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நடக்குமே தவிர நம்ம எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்காது. அதனால தான் இந்த லைன் ஆஃப் கிரெடிட் எந்தெந்த கண்ட்ரிலாம் வாங்கியிருக்காங்களோ அவனுக்கு கொடு. ஏன்னா அவன் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவனே நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்கானா நம்மளை விட அவன் ஏழையாக தான் இருப்பான். ஓகேங்களா? இது அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ வந்து இந்த டெண்டரை வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த டெண்டர் கேன்சல் செய்யப்படும். ஓகேங்களா? அந்த டெண்டர் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தவிர ஆல்ரெடி வந்து அந்த பிடர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த டெண்டரை வாங்குறதுக்கு டெண்டர் கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா, அவர் ஆல்ரெடி டெண்டர் கொடுத்துருக்காரு. பட் இன்னும் முடிவு எடுக்கல அப்படின்னா நீங்கள் டெண்டர் கொடுத்தது கேன்சல் செய்யப்பட்டு மறுபடியும் நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவல் மூலமாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெண்டரை வாங்க வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ரெடி டெண்டர் வாங்கி நீங்கள் ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெண்டர் உங்களுக்கு கேன்சல் செய்யப்பட்டு நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண பிறகு தான் மறுபடியும் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த பர்டிகுலர் இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனிக்காரனுக்கு பொருந்தாது. ஓகேங்களா? ஒன்லி கவர்மெண்ட் கம்பெனிக்காரனுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா நம்மளுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டடில் உங்களுக்கு மெயின்ஸ் ரிலேட்டட் பேப்பர் 3ல் கொஸ்டின் கேட்கும்போது இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஷட் டவுன் போர்ட்டல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டில் 2020 சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரூல்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது ரிலேட்டட் விஷயத்தை இந்த ஆர்டிக்கலில் போய் படிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் ரூல்ஸ் சேஞ்ச் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர் வச்சிருக்கிற ஒரு வெப்சைட்டு, அந்த வெப்சைட்லேருந்து நிறையா மெயில் யாருக்கு போயிருக்காருன்னா பர்சனலாக வந்து என்ன நம்மளுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்டருக்கு போயிருக்கான். ஸோ இதனால இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழே அரெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு செக்யூரிட்டிக்கு ப்ராப்ளம் கொண்டு வர்ற மாதிரியான ஒரு இது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பர்டிகுலர் ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் அப்படின்றவங்க எதுக்காண்டி இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து பீப்புளுக்கு அகைன்ஸ்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா மெயில்ஸ் அனுப்புகிறாங்க. இவங்க பண்ண தப்பு என்னன்னா நிறையா அன்வான்ட் ஜம்பிளிங் மெசேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால அவங்கள வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது கரெக்ட். பட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் வந்து கைது பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ரைட் டு டிசென்ட் அப்படின்ற விஷயத்தை பாதிக்குது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றத பாதிக்குது. அண்ட் டெமோக்ரஸியில் இது ஒரு பிரச்சனையும் கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்கள் இந்த இதில் திங்க் பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா லான்ச்சஸ் ஆம்பிஷியஸ் மார்ஸ் மிஷன். சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மார்ஸ் மிஷன் அனுப்புகிறாங்க. இந்த மார்ஸ் மிஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா Tianwen-1 அப்படின்றது தான் அந்த இதோட பேர், அல்லது quest for ஹெவன்லி ட்ரூத். ஓகேங்களா? quest for heavenly truth. இது அப்படியே உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கொடுத்து கொஷின் கேட்கலாம், இல்லது மெயின்ஸில் ஏதாவது கொஷின் கேட்க மாட்டான். இது வரைக்கும் மார்ஸில் லேண்ட் பண்ண ஒரே கண்ட்ரி, மார்ஸில் லேண்டிங் பண்ண ஒரே கண்ட்ரி, சேட்டலைட்டை லேண்டிங் பண்ண ஒரே கண்ட்ரி US. இது வரைக்கும் 8 தடவை அவன் லேண்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னென்னா
1976 பண்ணியிருப்பான். அதுக்கு அடுத்துல இருந்து 8 தடவை வந்து என்னன்னா இந்த இதை லேண்ட் பண்ணியிருக்கான். அதை தவிர வேறு எந்த கண்ட்ரியுமே வந்து என்னன்னா உங்களுக்கு மார்ஸில் லேண்ட் பண்ணல. ஸோ மார்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக 2 நியூஸ் வந்திருக்கு. ஒன்று UAEயோட ராக்கெட் ஹோப் அப்படின்ற ராக்கெட் வந்து போயிருக்கு. இதை தவிர சைனாவோட டியான்வென் 1 அப்படின்றது போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டியான்வென் இது வந்து அந்த UAE அனுப்புனது ஒன்லி வந்து என்ன பார்த்தீங்கன்னா சுற்றி தான் வரும். பட் இந்த சைனாவோட டியான்வென் அப்படின்றது அங்கே போய் இறங்க வேண்டியது. ஓகேங்களா? போயிட்டு என்ன பண்ணும், லேண்ட் ஆகி அங்கே இருக்குது அந்த பர்டிகுலர் மார்ஸ் பிளானெட்டில் உங்களுக்கு நிலத்தடி நீர் இருக்கான்னு செக் பண்ண போகிறாங்களாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பிளாட்ஃபார்ம் ஃபார் MSME டேக் ஷேப். அதாவது இப்போ MSMEக்கு நிறையா வந்து இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் நிறையா கடன் கொடுக்கறத பற்றின ஸ்கீம்ஸ் வந்து நிறையா கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த கடன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க. அது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஓப்பன் கிரெடிட் எம்ப்ளாய்மெண்ட் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயம், ஓஷியன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் என்னென்னா OCEN விச் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி ஈஸியாக கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வேறு என்ன யோசிக்கலாம் அப்படின்னா மெயின்ஸில் பேப்பர் 3ல் MSME ரிலேட்டடாக கவர்மெண்ட் கொண்டு வந்த ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் ப்ரொவிஷனை பற்றி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க உங்களுக்கு இன்றைக்கி நியூஸ். அவ்வளோதான். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.